சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். மனித சமுதாயத்தின் குறிக்கோள் அறிவு. கீழை நாட்டு தத்துவம் நம் முன் வைத்துள்ள ஒரே லட்சியம் இதுவே. மனிதனின் லட்சியம் இன்பம் அல்ல, அறிவே. இன்பமும் போகமும் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். இந்த இன்பத்தை லட்சியமாக எண்ணுவது தவறு. தான் அடைய வேண்டிய லட்சியம் இன்பமே என்று மனிதன் முட்டாள்தனமாக நினைப்பதுதான் இன்று உலகில் காணப்படும் எல்லாவிதமான துன்பங்களுக்கும் காரணம். மனிதன் சென்று கொண்டிருப்பது இன்பத்தை நாடி அல்ல, அறிவை தேடியே. இன்பமும் அதுபோல் துன்பமும் பெரிய ஆசிரியர்கள். நன்மையைப் போலவே தீமையிலிருந்தும் அவன் படிப்பினை பெறுகிறான். இவையெல்லாம் காலப்போக்கில் அவனுக்கு தெரிய வருகிறது. இன்பமும் துன்பமும் மனித மனத்தை கடந்து செல்லும்போது அவை அதன் மீது பல்வேறு அனுபவங்களை பதித்து செல்கின்றன. இந்த மொத்த பதிவுகளின் விளைவே குணம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு மனிதனின் குணத்தை எடுத்துக்கொண்டாலும் உண்மையில் அது அவனது மனப்போக்குகள் அனைத்தின் மொத்தமே, மனப்பாங்கின் திரட்சியே தவிர வேறல்ல. எனவே குணத்தை உருவாக்குவதில் துன்பமும் இன்பமும் சரிசமமான பங்கு வகிக்கின்றன. குணத்தை செப்பனிடுவதிலும் நன்மை தீமை இரண்டிற்கும் சம இடம் உண்டு. சில வேளைகளில் இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசிரியராக அமைகிறது. உலகம் தந்துள்ள உயர்ந்த மனிதர்களின் வாழ்வை ஆராய்ந்தோமானால் பெரும்பாலோரது வாழ்க்கையில் இன்பங்களை விட துன்பங்களே, செல்வத்தை விட வறுமையே அவர்களுக்கு பாடமாக அமைந்துள்ளன. புகழ்மொழிகளை விட ஏமாற்றங்களே, அடிகளே அவர்களது அக ஆற்றல்களை வெளியே கொண்டு வந்துள்ளன என்று நான் துணிந்து கூறுவேன். அறிவு என்பது மனிதனிடம் இயல்பாகவே இருக்கின்ற ஒன்று. எந்த அறிவும் மனிதனுக்கு வெளியே இருந்து வருவதில்லை, அவை உள்ளேயே இருக்கின்றன. ஒரு மனிதன் அறிகிறான் என்பதை சரியான மனையியல் மொழியில் கண்டுபிடிக்கிறான் அல்லது திரையை விளக்குகிறான் என்று சொல்ல வேண்டும். அதுபோலவே ஒரு மனிதன் கற்கிறான் என்பது உண்மையில் அவன் எல்லையற்ற அறிவு சுரங்கமாகிய தன் சொந்த ஆன்மாவை மூடியிருக்கும் திரையை விலக்கி கண்டுபிடிப்பதையே குறிக்கும். நியூட்டன் புவியீர்ப்பை கண்டுபிடித்தார் என்று கூறுகிறோம். அது ஒரு மூலையில் உட்கார்ந்து அவருக்காக காத்து கொண்டா இருந்தது? அது அவரது மனதில் இருந்தது. தருணம் வந்தது, அவர் கண்டுபிடித்தார். இதுவரை உலகம் பெற்றுள்ள எல்லா அறிவும் மனதிலிருந்து வந்ததே. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நூல் களஞ்சியம் உங்கள் சொந்த மனதிற்குள்ளேயே இருக்கிறது. புற உலகம் நீங்கள் உங்கள் மனத்தை ஆராய்வதற்காக அமைந்த வெறும் தூண்டுகோல், ஒரு வாய்ப்பு மட்டுமே. மரத்திலிருந்து ஆப்பிள் வீழ்ந்தது நியூட்டனுக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது. அவர் அதன் மூலம் தன் மனத்தை ஆராய்ந்தார். ஏற்கனவே தன் மனதிலிருந்த சிந்தனை தொடர்களையெல்லாம் முறைப்படுத்தி திருத்தி அமைத்தபோது அவற்றிற்கு இடையே ஒரு புதிய தொடர்பை கண்டுபிடித்தார். அதை நாம் புவியீர்ப்பு விதி என்று கூறுகிறோம். இந்த விதி ஆப்பிளிலோ பூமியின் மையத்திலோ இருக்கவில்லை. லௌகிக அறிவோ ஆன்மீக அறிவோ எல்லாமே மனத்தில்தான் இருக்கிறது. பலரிடம் இவை கண்டுபிடிக்கப்படாமல் மூடப்பட்டிருக்கிறது. மூடியிருக்கின்ற திரைகள் மெல்ல மெல்ல நீக்கப்படும்போது நாம் கற்கிறோம் என்று சொல்கிறோம். நாம் பெறுகின்ற அறிவின் அளவு இந்த திரையை விளக்குகின்ற அளவை பொறுத்தே அமைகிறது. இந்த திரை யாரிடமிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதோ அவன் அதிகம் தெரிந்தவன். யாரிடம் இந்த திரை கனமாக இருக்கிறதோ அவன் அறிவிலி. திரை முழுவதும் நீங்க பெற்றவன் எல்லாம் தெரிந்தவன் ஆகிறான். எல்லாம் அறிந்தவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள், எதிர்காலத்திலும் இருப்பார்கள் என்றே நான் நம்புகிறேன். இனி வரும் யுகங்களில் லட்சக்கணக்கில் அவர்கள் தோன்றுவார்கள். சிக்கிமுக்கி கல்லில் நெருப்பு போல் மனதில் அறிவு இருக்கிறது. புற தூண்டுதல்தான் அதை வெளியே கொண்டு வருகின்ற உராய்வு. நம்மையே நாம் அமைதியாக ஆராய்ந்து பார்த்தோமானால் நமது கண்ணீர்கள், நமது புன்முறுவல்கள், நமது மகிழ்ச்சிகள், நமது கவலைகள், நமது அழுகைகள், நமது சிரிப்புகள், நமது சாபங்கள், நமது வாழ்த்துக்கள், நமது பாராட்டுக்கள், நமது ஏச்சுக்கள் என்று நமது எல்லா உணர்ச்சிகளும்
செயல்களும் வெளியிலிருந்து தரப்பட்ட பல்வேறு தாக்குதல்களின் மூலம் நமக்குள்ளிருந்தே வெளியே கொண்டு வரப்பட்டன என்பதை அறியலாம். இந்த தாக்குதல்களை மொத்தமாக கர்மம் அல்லது செயல் என்று கூறுகிறோம். தூல நிலையாகட்டும் மனதளவிலாகட்டும் மனதிற்கு கொடுக்கின்ற அடிகள் ஒவ்வொன்றும் அங்கே ஏற்கனவே மறைந்திருக்கின்ற அதன் சொந்த ஆற்றலையும் அறிவையும் வெளிப்படுத்துகின்றன. அதாவது அவை கண்டுபிடிக்கப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு அடியும் கர்மமே. இங்கு கர்மம் மிக பரந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. நாம் எல்லோரும் எப்போதும் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறோம். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், இது கர்மம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இதுவும் கர்மம். நாம் மூச்சு விடுகிறோம், அதுவும் கர்மம். நாம் நடக்கிறோம், அதுவும் கர்மம். உடலின் மூலமாகவும் மனத்தின் மூலமாகவும் நாம் செய்கின்ற எல்லாம் கர்மமே. அவை ஒவ்வொன்றும் நம்மீது பதிவை விட்டு செல்கின்றன. சிறிய செயல்கள் பலவற்றின் ஒட்டுமொத்தம் போல் தோன்றுகின்ற சில குறிப்பிட்ட செயல்கள் உள்ளன. கடற்கரையில் நிற்பதாக வைத்துக்கொள்வோம். அலைகள் கரையில் மோதி சிதறுகின்றன. அதன் ஓசை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! ஆனால் அந்த ஒரு பேரலை கோடிக்கணக்கான சின்னஞ்சிறு அலைகள் சேர்ந்து உருவானதே தவிர வேறல்ல. இது நமக்கு தெரியும். இந்த சின்னஞ்சிறிய அலைகள் ஒவ்வொன்றும் ஓசை எழுப்புகின்றன. ஆனால் அவற்றை நாம் கேட்பதில்லை. அந்த சிற்றொலிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பேரொலியாக உருவெடுக்கும் போதுதான் நாம் அதை கேட்கிறோம். இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் செயலே. சில வகையான செயல்களை நாம் உணர்கிறோம். அவை நமக்கு தெளிவாக புரிகின்றன. அதே வேளையில் அவை பல சிறிய செயல்களின் ஒட்டுமொத்தமே. நீங்கள் ஒருவரது உண்மையான குணத்தை அறிய விரும்பினால் அவரது மகத்தான காரியங்களை பார்த்து முடிவுக்கு வராதீர்கள். முட்டாள் கூட எப்போதாவது சில நேரங்களில் மகத்தான மனிதனாக முடியும். ஒருவன் மிக மிக சாதாரண செயல்களை செய்யும்போது கவனியுங்கள். அவையே அவனது உண்மையான குணத்தை தெரிவிப்பவை. சில குறிப்பிட்ட நேரங்கள் மிக மிக சாதாரண மனிதர்களை கூட ஒரு வகையான மகத்தான நிலைக்கு உயர்த்திவிடும். எந்த சூழ்நிலையிலும் யாருடைய குணம் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கிறதோ அவனே உண்மையில் சிறந்த மனிதன். குணத்தை உருவாக்குவதில் செயலின் பங்கு முக்கியமானதாகும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆற்றல்களையும் தன்னை நோக்கி கவர்ந்து இழுத்து தன்னுள்ளே அவற்றை ஒருங்கிணைத்து மாபெரும் சக்தியாக வெளியே அனுப்புகின்ற ஒரு மையம் போல் இருக்கிறான் மனிதன். அந்த மையம்தான் உண்மை மனிதன். எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன். எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன் பிரபஞ்சம் முழுவதையும் தன்னை நோக்கி கவர்ந்து இழுக்கிறான். நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாமே அவனை நோக்கி ஓடி வருகின்றன. அவனை சுற்றி சுழல்கின்றன. குணம் என்று அழைக்கப்படுகின்ற தன் தனிப்போக்கை அவன் இவற்றிலிருந்து உருவாக்கி பேராறு போல் வெளியில் பரவ விடுகிறான். தன்னிடம் எதையும் இழுத்து கொள்வதற்கான ஆற்றல் போலவே அதனை வெளியில் விடும் ஆற்றலும் அவனிடம் இருக்கிறது. உலகில் நாம் காண்கின்ற எல்லா செயல்களும், சமுதாயத்தின் எல்லா இயக்கங்களும், நம்மை சுற்றி நடக்கும் வேலைகள் அத்தனையும் வெறும் எண்ணங்களின் வெளி தோற்றமே, மனித சங்கல்பத்தின் வெளிப்பாடுகளே. இயந்திரங்கள், கருவிகள், நகரங்கள், கப்பல்கள், போர்க்கப்பல்கள் இவை எல்லாமே மனிதனது சங்கல்பத்தின் வெளிப்பாடுகளே. இந்த சங்கல்பம் குணத்தால் அமைகிறது. குணமோ செயல்களால் உருவாக்கப்படுகிறது. செயல் எத்தகையதோ அத்தகையதே சங்கல்பத்தின் வெளிப்பாடும். உலகம் இதுவரை தோற்றுவித்துள்ள உறுதி வாய்ந்த சங்கல்பம் கொண்டவர்கள் எல்லோரும் மாபெரும் செயல் வீரர்களாகவே இருந்திருக்கிறார்கள். காலம் காலமாக தொடர்ந்து செய்து வந்த செயல்களின் மூலம் பெற்ற ஆற்றல் வாய்ந்த தங்கள் சங்கல்பத்தால் உலகையே மாற்றியமைக்க வல்ல மாபெரும் மனிதர்களாக இருந்தார்கள் அவர்கள். புத்தருக்கும் இயேசுவிற்கும் இருந்தது போன்ற மாபெரும் சங்கல்பம் ஒரே பிறவியில் கிடைத்து விடுவதில்லை. இவர்களின் தந்தையர் யார் என்பது நமக்கு தெரியும். ஜோசப்பை போன்று லட்சக்கணக்கான தச்சர்கள் வந்து போய்விட்டார்கள். புத்தரின் தந்தையை போன்ற எண்ணற்ற சிற்றரசர்கள் உலகம் முழுவதிலும் இருந்திருக்கின்றனர். பரம்பரையின் காரணமாக குணம் அமையும் என்றால் இந்த சிற்றரசரால்
இன்று உலகில் பாதிக்கு மேற்பட்டவர்களால் கடவுளாக வழிபடப்படுகின்ற ஒரு மகனை எப்படி உருவாக்க முடிந்தது? இயேசுவுக்கும் சாதாரண தச்சரான அவரது தந்தை ஜோசப்பிற்கும் இடையே உள்ள பெரும் வித்தியாசத்தை எப்படி விளக்குவீர்கள்? பரம்பரை கோட்பாட்டை வைத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் விளக்க முடியாது. புத்தரும் இயேசுவும் இந்த உலகின் மீது பரப்பிய மாபெரும் சங்கல்பம் எங்கிருந்து வந்தது? இத்தகைய மொத்த ஆற்றல் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஆற்றல் காலம் காலமாக அங்குதான் இருந்திருக்க வேண்டும். அது சிறுக சிறுக வளர்ந்து பிரம்மாண்டமான ஆற்றலாகி ஒரு புத்தராக, ஓர் இயேசுவாக சமுதாயத்தின் மீது பாய்கிறது. இவை எல்லாமே கர்மத்தால், செயலால் தான் நிச்சயிக்கப்படுகின்றன. உழைக்காமல் யாரும் எதுவும் பெற முடியாது. இது மாறாத நியதி. அப்படி இல்லை என்று சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இதை புரிந்து கொள்கிறோம். பணக்காரன் ஆவதற்காக ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாடுபடலாம், ஆயிரக்கணக்கானோரை ஏமாற்றலாம். ஆனால் கடைசியில் பணக்காரன் ஆவதற்கான தகுதி தனக்கு இல்லை என்பதை அவன் காண்கிறான். வாழ்க்கையே அவனுக்கு துன்பமாகவும் தொந்தரவாகவும் ஆகிவிடுகிறது. இன்பத்திற்காக நாம் பொருட்களை சேர்த்து கொண்டே போகலாம். ஆனாலும் நாமே உழைத்து சம்பாதித்தவை மட்டும்தான் உண்மையில் நமக்கு சொந்தமானவை. ஒரு முட்டாள் உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் வாங்கி தனது நூல் நிலையத்தில் அடுக்கி வைக்கலாம். ஆனால் அவற்றுள் அவனது தகுதிக்கு ஏற்றவைகளை மட்டுமே அவனால் படிக்க முடியும். இந்த தகுதியை செயல்தான் உருவாக்குகிறது. நமது தகுதி என்ன, நம்மால் எதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நமது செயல்தான் நிர்ணயிக்கிறது. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. இப்போதைய நமது நிலைக்கு முன்வினை பயன்களே காரணம் என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது இப்போதைய நமது செயல்களுக்கு ஏற்பவே அமையும் என்பதும் உறுதி. எனவே செயல்புரிவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதால் என்ன பயன்? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வழியில் வேலைகள் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்று கேட்கலாம். ஆனால் ஆற்றல்களை வீணடிப்பது என்று ஒன்று இருக்கிறது. சாதுரியமாகவும் ஒரு விஞ்ஞானம் போல் நுணுக்கமாகவும் செயல்புரிவதே கர்மயோகம் என்று பகவத்கீதை கூறுகிறது. எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வதன் மூலம் ஒருவன் பெரிய பலன்களை அடைவான். அனைத்து செயல்களும் நம் மனதுள் ஏற்கனவே இருக்கின்ற ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான, ஆன்மாவை விழிப்புணர்த்துவதற்கான முயற்சிகள் மட்டுமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆற்றல் மனிதனுள் இருக்கிறது. அதுபோலவே அறிவும் அவனுக்குள்ளேயே இருக்கிறது. அவற்றை வெளியே கொண்டு வருவதற்காக, இந்த மாமனிதர்களை விழிப்புணர்த்துவதற்காக தரப்படும் அடி போன்றதே பல்வேறு செயல்கள். பல்வேறான பலன்களை கருதி மக்கள் செயல்புரிகிறார்கள். பலன் கருதாமல் செய்யப்படுகின்ற செயல்களே இல்லை. சிலர் புகழை விரும்புகிறார்கள், அவர்கள் புகழிற்காக வேலை செய்கிறார்கள். சிலர் பணத்தை விரும்புகிறார்கள், அவர்கள் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். சிலருக்கு அதிகாரம் வேண்டும், அவர்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். வேறு சிலர் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள், அவர்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். சிலர் பிராயச்சித்தமாக செயல்புரிகிறார்கள். எல்லா விதமான பாவங்களையும் செய்வது, பிறகு ஒரு கோவிலை கட்டுவது அல்லது புரோகிதர்களுக்கு லஞ்சம் கொடுத்து சொர்க்கத்திற்கு போவதற்கான பயணச்சீட்டை அவர்களிடமிருந்து வாங்கி கொள்ள வேண்டியது. இப்படி செய்துவிட்டால் தங்கள் பாவங்கள் நீங்கிவிடும், தண்டனையே இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் என்பது இவர்களின் எண்ணம். இவ்வாறு பல்வேறு நோக்கங்களுக்காக செயல்புரிகிறார்கள். செயலுக்காக செயல்புரிய வேண்டும். உலகிற்கு உண்மையாகவே வளமை சேர்க்கின்ற சிலர் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் செயலுக்காகவே செயல்புரிகிறார்கள். பெயர், புகழ், ஏன் சொர்க்கத்தை பற்றி கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. நன்முயற்சி என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். மற்றும் சிலர் இருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் உயர்ந்த லட்சியங்களை கைக்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், மனித சமுதாயத்திற்கு உதவுகிறார்கள். ஏனெனில் இவர்கள் நன்மை செய்வதிலும் அன்பு காட்டுவதிலும் நம்பிக்கை கொண்டவர்கள்.
பொதுவாக பெயர் புகழுக்காக செய்யப்படும் செயல்கள் உடனடியாக பலனளிப்பதில்லை. அந்த பெயரும் புகழும் பெரும்பாலும் நாம் வாழ்க்கையை கடந்துவிட்ட நமது வயது முதிர்ந்த காலத்தில்தான் வருகிறது. சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் ஒருவன் வேலை செய்தால் அவனுக்கு கிடைக்கும் பலன் எதுவுமே இல்லையா? இருக்கிறது. உண்மையில் மிக உயர்ந்த பலனை அடைபவன் அவன்தான். சுயநலமின்றி வேலை செய்வதுதான் மிகுந்த பலனை தருவது. ஆனால் அவ்வாறு வேலை செய்வதற்கான பொறுமை மக்களிடம் இல்லை. பலன் கருதாமல் செயல்புரிவது உடல் நலத்திற்கும் மிகுந்த நன்மை செய்கிறது. அன்பு, உண்மை, சுயநலமின்மை இவையெல்லாம் ஒழுக்கம் பற்றிய வெறும் பேச்சுக்கள் அல்ல. அவை நம்மிடம் மிக உன்னதமான லட்சியத்தை உருவாக்குகின்றன. ஏனெனில் அவற்றிலிருந்துதான் அளவற்ற ஆற்றல் வெளிப்படுகிறது. எந்தவித சுயநல ஆசையுமின்றி எதிர்காலத்தை பற்றியோ சொர்க்கத்தையோ தண்டனையையோ அல்லது அத்தகைய வேறு எதையுமோ நினைக்காமல் 5 நாட்களோ 5 நிமிடங்களோ ஒருவரால் வேலை செய்ய முடியுமானால் தர்மத்தில் நிலைத்த ஒருவராக ஆகக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது என்று பொருள். இந்த தீவிர சுய கட்டுப்பாடு புறமுகமாக செய்யப்படுகின்ற எந்த வேலையையும் விட அதிகமான ஆற்றல் வெளிப்பாடாகும். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி மலை ஒன்றிலிருந்து கட்டுப்பாடற்று கீழே பாய்ந்து வரலாம், அல்லது பாய்ந்து செல்கின்ற அந்த குதிரைகளை வண்டிக்காரன் கட்டுப்படுத்தலாம். இந்த இரண்டில் எதில் மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும்? குதிரைகளை தன் போக்கில் ஓட விடுவதிலா அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதிலா? பீரங்கியிலிருந்து புறப்படுகின்ற ஒரு குண்டு வான்வழியாக பாய்ந்து தொலைதூரம் சென்று கீழே விழுகிறது. மற்றொன்று அருகில் உள்ள சுவரின் மீது மோதுகிறது. அப்படி தடுக்கப்படும் போது பயங்கரமான வெப்பத்தை கக்குகிறது. சுயநல நோக்கத்துடன் வெளியே செல்கின்ற ஆற்றல்கள் யாவும் சிதறி வீணாகின்றன. அந்த ஆற்றல் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வழி இல்லை. ஆனால் அவற்றின் ஆற்றல் கட்டுப்படுத்தப்படுமானால் அது ஆற்றல் வளர வழிவகுக்கும். இந்த சுய கட்டுப்பாடு மகத்தான சங்கல்பத்தை உருவாக்குவதற்கு ஏதுவாகும் இயேசுவையும் புத்தரையும் உருவாக்குகின்ற குணநலனை தரும். முட்டாள்கள் இந்த இரகசியத்தை அறிவதில்லை. ஆனால் மனித குலத்தை ஆள மட்டும் அவர்கள் விரும்புகிறார்கள். வேலைகளை செய்துவிட்டு காத்திருப்பானேயானால் முட்டாள் கூட உலகம் முழுவதையும் ஒரு நாள் ஆளலாம். ஆள வேண்டும் என்னும் முட்டாள்தனமான எண்ணத்தை விட்டுவிட்டு சில ஆண்டுகள் காத்திருக்கட்டும். அந்த எண்ணம் அவனிடமிருந்து முற்றிலுமாக விலகிவிடுமானால் அவன் ஒரு மகத்தான ஆற்றலாக மாறிவிடுவான். சில மிருகங்களால் சில அடி தூரத்திற்கு அப்பால் எதையும் பார்க்க முடியாது. அதுபோல் நம்மில் பெரும்பாலானோருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்க்க முடிவதில்லை. ஒரு சிறிய வட்டம், அதுவே நமது உலகம். அதை கடந்து பார்க்கின்ற பொறுமை இல்லாமல் ஒழுக்கமற்றவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறிவிடுகிறோம். இதுதான் நமது பலவீனம், வலிமையற்ற நிலை. மிக மிக சாதாரண வேலையை கூட இழிவாக கருதக்கூடாது. உயர்ந்த எதுவும் தெரியாதவன் சுயநலத்திற்காக வேலை செய்யட்டும், பெயர் புகழிற்காக செயல் புரியட்டும். ஆனால் ஒவ்வொருவரும் மேலான, இன்னும் மேலான லட்சியங்களை புரிந்து கொள்ளவும் அவற்றை அடையவும் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். செயல்புரிய மட்டுமே நமக்கு உரிமை உண்டு, அதன் பலன்களில் அல்ல. பலன்களை அவற்றின் போக்கில் விட்டுவிடுங்கள். விளைவுகளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒருவனுக்கு நீங்கள் உதவ விரும்பினால் அவன் உங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றியெல்லாம் நினைக்காதீர்கள். நீங்கள் மகத்தான ஒரு செயலை அல்லது நல்ல ஒரு செயலை செய்ய விரும்பினால் அதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி உங்களை குழப்பிக்கொள்ளாதீர்கள். நாம் எப்போதும் செயல்புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வேலை செய்யாமல் ஒரு நிமிடம் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. அப்படியானால் ஓய்வு என்பது எங்கே? வாழ்க்கை போராட்டத்தின் ஒரு புறம் வேலை. இதில் நாம் சிக்கி வேக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் அமைதியான, அனைத்திலிருந்தும் விடுபட்ட துறவு. சுற்றியுள்ள எல்லாமே அமைதி மையம். ஓசைகள் என்று எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடலாம். தன் விலங்குகள், மலர்கள், மலைகள் இவற்றோடு இயற்கை மட்டுமே உள்ளது. இவ்வாறு 2 காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த 2 காட்சிகளுமே முழுமை பெற்றவை அல்ல. ஏகாந்தத்தில் பழக்கப்பட்ட ஒருவனை
அலைச்சல் மயமான உலக வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அப்படியே நசுங்கி போவான். கடலின் அடி ஆழங்களில் வாழும் மீன் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டால் நீரின் அழுத்தத்தால் இதுவரை ஒன்றாக இருந்த அதன் உடல் உறுப்புகள் இப்பொழுது அந்த நீரின் அழுத்தம் இல்லாத காரணத்தால் சிதறுண்டு போகும். அதுபோல் அலைச்சலும் ஆரவாரமுமான வாழ்க்கைக்கு பழகிவிட்ட ஒருவன் அமைதியான இடத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? அவன் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகிறான். ஒருவேளை அவனது மனநிலை கூட பாதிக்கப்படலாம். இதனை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் கர்மத்தின் இரகசியத்தை உண்மையில் அறிந்து விட்டீர்கள். ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். நம்மிடம் வருகின்ற வேலைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் படிப்படியாக நம்மை மேன்மேலும் சுயநலமற்றவர்களாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். வேலை செய்ய வேண்டும். கூடவே எந்த நோக்கம் நம்மை அந்த வேலையில் ஈடுபட தூண்டுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விதிவிலக்கின்றி நமது நோக்கங்கள் சுயநலம் நிறைந்ததாகவே இருப்பதை நாம் ஆரம்ப வருடங்களில் காண்போம். விடாப்பிடியான முயற்சியால் இந்த சுயநலம் சிறிது சிறிதாக மறையும். இறுதியில் ஒரு நாள் சுயநலம் சிறிதும் இல்லாமல் செயல்புரிகின்ற மனநிலையை பெற்றுவிடுவோம். வாழ்க்கை பாதைகளில் போராடியவாறே சென்று கொண்டிருக்கின்ற நாம் முழுக்க முழுக்க சுயநலம் இல்லாதவர்களாகின்ற வேளை என்றாவது ஒரு நாள் வரவே செய்யும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். அதை நாம் அடைகின்ற அந்த கணமே நமது ஆற்றல்கள் எல்லாம் ஒருமுகப்படும். நமக்கே உரிய அறிவு வெளிப்படும். சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் உபதேசங்கள். கர்மயுகத்தை பற்றி ஆராயும்போது கடமை என்றால் என்ன என்பது பற்றி அறிய வேண்டியது அவசியமாகும். நான் ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் முதலில் அது என் கடமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அதை என்னால் செய்ய முடியும். கடமை என்ற கருத்து வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக உள்ளது. தன் நூலாகிய குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் தன் கடமை என்று முகமதியன் கூறுகிறான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் தன் கடமை என்று சொல்கிறான் இந்து. கிறிஸ்தவனோ பைபிளில் கூறப்பட்டதுதான் தன் கடமை என்கிறான். பல்வேறு வாழ்க்கை நிலைகளுக்கும் பல்வேறு வரலாற்று காலகட்டங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்ப கடமை என்ற கருத்தும் பல்வேறு விதமாக மாறுபடுவதை நாம் காண்கிறோம். உலகம் தழுவியதான சில நுண்கருத்துக்களை விளக்குகின்ற மற்ற சொற்களைப் போலவே கடமை என்னும் சொல்லின் பொருளையும் முழுமையாக விளக்க முடியாது. அதன் செயல்பாட்டு முறைகளையும் விளைவுகளையும் வைத்து ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். சில குறிப்பிட்ட காரியங்கள் நம்முன் நிகழும்போது இயல்பாகவோ அல்லது பழக்கத்தின் காரணமாகவோ ஒரு குறிப்பிட்ட வகையில் நடந்து கொள்ளும் உந்துதல் நம்மிடம் தோன்றுகிறது. இத்தகைய உந்துதல் எழுந்ததும் மனம் அந்த சூழ்நிலையை பற்றி சிந்திக்க தொடங்குகிறது. அந்த சூழ்நிலையில் இன்ன வகையில் நடந்து கொள்வது நல்லது என்று சில வேளைகளில் நினைக்கிறது. வேறு சில வேளைகளிலோ அதே சூழ்நிலையில் அப்படி நடப்பது தவறு என்று நினைக்கிறது. எல்லா இடங்களிலும் கடமை பற்றிய பொதுவான கருத்து என்னவென்றால், நல்லவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார்கள் என்பதே. ஒரு செயலை கடமையாக்குவது எது? ஒரு கிறிஸ்தவன் தனக்கு முன் சிறிது மாட்டு இறைச்சியை காண்கிறான். ஒன்று அவன் அதை சாப்பிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது இன்னொருவனுக்கு கொடுத்து அவன் உயிரை காக்க வேண்டும். இரண்டையும் செய்யவில்லை என்றால் கடமையிலிருந்து அவன் தவறியதாகவே கட்டாயம் எண்ணுவான். ஆனால் ஓர் இந்து அதை சாப்பிட துணிந்தாலோ அல்லது மற்றொரு இந்துவுக்கு அதை கொடுத்தாலோ அவனும் தன் கடமையிலிருந்து வழுவிவிட்டதாகவே நினைப்பான். பயிற்சியும் படிப்பும் ஓர் இந்துவை அப்படி நினைக்க செய்கின்றன. சாதாரணமாக ஒருவன் தெருவில் சென்று மற்றொருவனை சுட்டு கொன்றுவிட்டால் தான் தவறு செய்துவிட்டதாக அவன் வருந்த வேண்டும். அதுதான் சரி. அதே மனிதன் போர் வீரனாக படையில் சேர்ந்து ஒருவனை அல்ல 20 பேரை கொன்றாலும் தன் கடமையை சிறப்பாக செய்ததாகவே நிச்சயமாக மகிழ்வான். எனவே செயலை கொண்டு கடமை வரையறுக்கப்படுவதில்லை. அதனால் கடமை என்பதற்கு புறசார்பான விளக்கம் தருவது என்பது இயலாத ஒன்று. ஆனால் அகசார்பான விளக்கம் இருக்கிறது.
எந்த செயல் நம்மை கடவுளை நோக்கி செலுத்துகிறதோ அது நற்செயல், நமது கடமை. எது நம்மை கீழ்நிலைக்கு இழுத்து செல்கிறதோ அது தீயது, நமது கடமை அல்ல. அகசார்பான இந்த கோணத்தில் நாம் பார்த்தால் சில செயல்களில் நம்மை உயர்த்தவும் உன்னதமாக்குவதற்குமான போக்கு இருப்பதையும், மற்றும் சிலவற்றில் நம்மை சீரழித்து தீயவர்கள் ஆக்குகின்ற போக்கு இருப்பதையும் காணலாம். பல்வேறு நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் செயல்படுபவர்களான மனிதர்கள் அனைவரையும் பொறுத்தவரையில் இன்ன செயல் இன்ன போக்கு கொண்டதாக இருக்கும் என்று ஆணைத்தரமாக ஒருபோதும் வரையறுக்க முடியாது. எல்லா காலங்களிலும் எல்லா நெறியினருக்கும் எல்லா நாட்டினருக்குமான கடமை என்று மனிதகுலம் முழுவதுமே ஒரு மனதாக ஏற்றுக்கொண்ட கருத்து ஒன்று உள்ளது. ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் அதை இப்படி சுருக்கமாக கூறுகிறது: எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பது புண்ணியம், எதையும் துன்புறுத்துவது பாவம். பிறப்பையும் வாழ்க்கை நிலையையும் அடிப்படையாக கொண்ட கடமைகளை பற்றி பகவத்கீதை பல இடங்களில் கூறுகிறது. பிறப்பும் வாழ்க்கையும் சமுதாயத்தில் ஒருவன் பெறுகின்ற இடமுமே அவனது வாழ்க்கையின் பல்வேறு செயல்பாடுகளின் மீது அவன் கொள்கின்ற மனநிலையையும் தார்மீக நிலையையும் பெருமளவிற்கு நிர்ணயிக்கின்றன. எனவே நாம் எந்த சமூகத்தில் பிறந்துள்ளோமோ அந்த சமுதாயத்தின் லட்சியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்ப நம்மை உயர்த்தவும் உன்னதப்படுத்தவும் உதவுகின்ற செயலே நமது கடமையாகிறது. லட்சியங்களும் பழக்க வழக்கங்களும் எல்லா சமூகங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஒரேபோல் இருப்பதில்லை. இதனை அறியாததுதான் நாடுகளுக்கு இடையே உள்ள வெறுப்புணர்ச்சிக்கு முக்கிய காரணம். தன் நாட்டின் நடைமுறையை ஒட்டி தான் என்ன செய்தாலும் அவையே செய்யத்தக்கவற்றுள் சிறந்தவை, அதை கடைபிடிக்காதவர்கள் தீயவர்கள் என்று அமெரிக்கன் கருதுகிறான். இந்துவோ தன் பழக்க வழக்கங்கள் மட்டுமே சரியானவை, உலகத்திலேயே உயர்ந்தவை என்று நினைக்கிறான். இது நாம் எல்லோருமே செய்யக்கூடிய சர்வசாதாரணமான தவறு. இது தீங்கு விளைவிப்பது. உலகத்தில் தர்ம சிந்தனை குறைவிற்கு இதுதான் பாதி காரணம். நான் இந்த நாட்டிற்கு வந்து சிக்காகோ பொருட்காட்சி சாலையை சுற்றி பார்த்தபடியே போய்கொண்டிருந்தபோது என்னை பிடித்து ஒருவன் தள்ளினான். ஏன் இப்படி செய்கிறாய் என்று நான் கேட்டேன். நான் கேட்டவுடனே வெட்கி போய் சற்று தடுமாற்றத்துடன், ஏன் நீ இப்படி விசித்திரமாக உடை உடுத்தியிருக்கிறாய் என்று மன்னிப்பு கேட்கும் துணையில் கேட்டான். இவர்களின் கனிவெல்லாம் சொந்த மொழி சொந்த உடை என்ற எல்லைக்குள் நின்று விடுகின்றன. வல்லரசுகள் சாதாரண நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு இத்தகைய எண்ணமே முக்கிய காரணம். இந்த எண்ணம் அவர்களிடம் மனிதாபிமானத்தையே வற்ற செய்துவிடுகிறது. தன்னைப் போல் நான் ஏன் உடை உடுத்தவில்லை என்று கேட்டுவிட்டு என் உடை காரணமாக என்னை கேவலப்படுத்த முயன்றானே ஒருவன், அவன் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல தந்தையாக, நல்ல குடிமகனாக இருக்கலாம். ஆனால் மாறுபட்ட உடையில் ஒருவனை கண்டதும் அவனது இயல்பில் உள்ள கனிவு மறைந்து விடுகிறது. மற்றவர்களின் கடமைகளை எப்போதும் அவர்களின் கண்கொண்டே பார்க்க வேண்டும். பிறருடைய பழக்க வழக்கங்களை ஒருபோதும் நமது சொந்த அளவுகோலால் மதிப்பிடக்கூடாது. நான் உலகின் அளவுகோலாக இருக்க முடியாது. நான் தான் உலகை அனுசரித்து போக வேண்டுமே தவிர உலகம் என்னை அனுசரித்து போகாது. இவ்வாறு சுற்றுச்சூழ்நிலை நமது கடமைகளின் இயல்பை மாற்றுவதை காண்கிறோம். எனவே குறிப்பிட்ட வேளைகளில் நமக்கென்று அமைந்த கடமைகளை அந்தந்த வேளைகளில் செய்வதே இந்த உலகில் நாம் செய்யத்தக்கவற்றுள் மிக சிறந்தது. பிறவியால் நமக்கு அமைந்த கடமைகளை செய்வோம். அதை முடித்த பின் நமது வாழ்வு மற்றும் சமுதாயத்தில் நமது நிலைகளின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற கடமைகளை செய்வோம். மனித இயல்பில் பெரிய அபாயம் ஒன்று உள்ளது. அவன் ஒருபோதும் சுய ஆராய்ச்சி செய்வது கிடையாது. சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆள தகுந்த அரசனாகவே அவன் தன்னை கருதி கொள்கிறான். அத்தகையவனாகவே அவன் இருந்தாலும் தனது நிலைக்கு உரிய கடமைகளை முதலில் செய்து முடித்து காட்ட வேண்டும். மேலான கடமைகள் அதன் பிறகு அவனுக்கு வந்து சேரும். உலகில் நாம் நேர்மையாக வேலை செய்ய தொடங்கினாலே போதும். இயற்கை நமக்கு தேவைப்படுகின்ற அடி உதைகளை கொடுத்து
நமது நிலை எதுவென்பதை நாம் அறியுமாறு செய்துவிடும். தனக்கு தகுதியில்லாத ஓர் இடத்தில் யாரும் நெடுங்காலம் சுகமாக இருக்க முடியாது. இயற்கையின் இத்தகைய வேலை முறைக்கு எதிராக முணுமுணுப்பதில் பயனில்லை. எனவே கீழான வேலையை செய்பவன் தாழ்ந்தவன் இல்லை. கடமைகளை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. அவன் அவற்றை எந்த விதத்தில் எத்தகைய உணர்வுடன் செய்கிறான் என்பதை கொண்டே எல்லோரையும் மதிப்பிட வேண்டும். கடமை பற்றிய இந்த கருத்து கூட மாறுவதையும் எந்தவிதமான சுயநல நோக்கமும் இல்லாத போதுதான் மகத்தான செயல்களை செய்ய முடியும் என்பதையும் போக போக காணலாம். ஆனால் கடமை உணர்வுடன் செயல்புரிவதன் மூலமே எந்த கடமை உணர்வும் இன்றி செயல்புரிகின்ற நிலை உண்டாகும். இந்த நிலையில் செயல் என்பது வழிபாடாக இல்லை, அதைவிட மேம்பட்டதாகிவிடும். அப்போதுதான் செயலுக்காக செயல்புரிய முடியும். நன்னறி என்பதற்காக நாம் செய்தாலும் அன்புணர்வால் செய்தாலும் கடமை என்பதன் அடிப்படை தத்துவமும் மற்ற எல்லா யோகங்களை போன்றதே. நம்மில் ஜீவ பாவனையை குறைத்து அதன் மூலம் உண்மையான மேலான ஆன்மாவை பிரகாசிக்க செய்வதே. வாழ்க்கையின் கீழ்நிலைகளில் மனிதனின் ஆற்றல் விரயமாவதை தடுத்து அதன் மூலம் ஆன்மா தன்னைத்தானே உயர்நிலைகளில் வெளிப்பட செய்வதே அதன் நோக்கம். தொடர்ந்து கீழான ஆசைகளை மறுப்பதாலேயே இதனை நாம் சாதிக்க முடியும். கடமைக்கு இது மிகவும் தேவையாகும். அறிந்தோ அறியாமலோ சமுதாய அமைப்புகள் எல்லாமே இவ்வாறு செயல் அனுபவம் என்ற இரண்டின் வழியாகவும் விரிவடைந்து வந்ததை. சுயநலத்தை குறைப்பதன் மூலம் மனிதனின் உண்மை இயல்பு எல்லையற்று விரிவதற்கு நாம் வழிவகுக்கிறோம். கடமை என்பது அவ்வளவு இனிமையான ஒன்று அல்ல. அன்பு என்னும் எண்ணெய் இடாமல் அதன் சக்கரங்கள் எளிதாக சுழலாது. மாறாக தொடர்ந்து உராய்ந்த வண்ணமே இருக்கும். அன்பு இல்லாவிட்டால் பெற்றோர் குழந்தைகளுக்கும், குழந்தைகள் பெற்றோருக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் தங்கள் கடமையை எவ்வாறு செய்ய இயலும்? நமது வாழ்வில் தினமும் சிறு சிறு பூசல்களாகிய உராய்வுகளை சந்திக்கவில்லையா? அன்பின் வழியாக மட்டுமே கடமை இனிமையானதாக இருக்க முடியும். இனி சுதந்திர நிலையில் மட்டுமே அன்பு பிரகாசிக்க முடியும். புலன்களுக்கும் மனித வாழ்வில் தினமும் சந்தித்தே தீர வேண்டியதான கோபங்களுக்கும் பொறாமைகளுக்கும் இன்னும் எத்தனையோ அற்பத்தனங்களுக்கும் அடிமையாவதுதான் சுதந்திரமா? நாம் வாழ்வில் சந்திக்கின்ற இத்தகைய சிறு நெருடல்களுக்கு நடுவில் பொறுமையுடன் அவற்றை சகித்து கொள்வதே சுதந்திரத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடாக இருக்க முடியும். எரிச்சல் மற்றும் பொறாமைக்கு எளிதில் வசப்படுகின்ற இயல்புடையவர்களாகிய பெண்கள் எளிதில் கணவனை குறை கூறி விடுகிறார்கள். அதுதான் தங்கள் சுதந்திரம் என்றவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அடிமைகளாக இருப்பதையே அதன் மூலம் நிரூபிப்பதை அவர்கள் அறியவில்லை. மனைவியிடம் குற்றம் காண்கின்ற கணவர்களின் விஷயமும் இதுதான். கற்பு என்பதே ஆண் பெண் இரு பாலரிடமும் இருக்க வேண்டிய முதல் நன்னறியாகும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் வழி தவறியவனாக இருந்தாலும் மென்மையும் அன்பும் நிறைந்த கற்புமிக்க மனைவியால் திருந்தாத மனிதன் அபூர்வமே. உலகம் அந்த அளவிற்கு இன்னும் கெட்டுவிடவில்லை. மிருகத்தனமான கணவர்களை பற்றியும் ஆண்களின் ஒழுக்கமின்மையை பற்றியும் உலகமெங்கும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்களுக்கு சம அளவில் கொடுமையும் ஒழுக்கமின்மையும் நிறைந்த பெண்கள் இல்லையா? எல்லா பெண்களும் அவர்கள் எப்போதும் நிலைநாட்ட விரும்புவது போல் நல்லவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பார்களேயானால் இந்த உலகத்தில் ஒழுக்கம் கெட்ட ஆண் ஒருவன் கூட இருக்க மாட்டான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தூய்மையாலும் கற்பாலும் வெற்றி கொள்ள முடியாத எந்த மிருகத்தனம் உள்ளது? கணவனை தவிர பிற ஆடவர்கள் எல்லோரையும் தன் குழந்தையாக கருதி அவர்களுடன் தாயின் நிலையிலேயே பழகுகின்ற நற்பண்பு மிக்க கற்பு நிறைந்த ஒரு பெண்ணின் முன்னால் வருகின்ற எந்த மனிதனும் அவன் எவ்வளவுதான் கொடியவனாக இருந்தாலும் புனிதத்தின் சூழலை உணராமல் இருக்க முடியாது. அந்த பெண்ணினுடைய தூய்மையின் ஆற்றல் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவோ மகளாகவோ சகோதரியாகவோ நினைக்க வேண்டும்.
மத போதகனாக விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பெண்களை தாயாக கருதி அவர்களிடம் அந்த நிலையிலேயே பழக வேண்டும். உலகில் தாயின் இடம் மிகவும் உயர்ந்தது. அந்த ஓர் இடத்தில்தான் மிக உயர்ந்த சுயநலமின்மையை கற்கவும் செயல்முறைப்படுத்தவும் முடியும். தாயன்பை விட மேலான அன்பு ஒன்று இருக்க முடியுமானால் அது இறையன்பு மட்டுமே. மற்ற எல்லாமே தாழ்ந்தவைதான். முதலில் பிள்ளைகளை பற்றி நினைப்பதும் அதன் பிறகே தன்னை பற்றி நினைப்பதும் ஒரு தாயின் கடமையாகிறது. அப்படி இல்லாமல் எந்த பெற்றோராவது தங்களையே முதலில் நினைப்பார்களானால் அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அமைகின்ற உறவு பறவைகளுக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் இடையிலுள்ள, அதாவது சிறகு முளைத்ததும் பெற்றோரை மறந்துவிடுகின்ற உறவாகவே அமையும். பெண்களையெல்லாம் இறைவனுடைய தாய்மையின் பிரதிநிதிகளாக நினைக்கும் ஆண்மகன் உண்மையில் பேறு பெற்றவன். ஆண்களையெல்லாம் பெண்களின் தந்தை குணத்தின் பிரதிநிதிகளாக காணும் பெண் உண்மையில் பேறு பெற்றவள். பெற்றோர்களை பூமியில் தெய்வ வடிவங்களாக காணும் பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். நாம் உயிர்வடைவதற்குரிய ஒரே வழி நம் முன் இருக்கும் கடமைகளை செய்வதாகும். அப்படி செய்வதன் மூலம் வலிமையை பெருக்கிக் கொண்டே சென்று இறுதியில் உயர்நிலையை அடைந்து விடலாம். முடிவையும் வழியையும் ஒன்றாக்கு. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலைக்கு அப்பால் உள்ள எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். அந்த வேலையை ஒரு வழிபாடாக, மிக உயர்ந்த வழிபாடாக அந்த நேரத்திற்கு உங்கள் வாழ்க்கை முழுவதையும் அதில் செலுத்தி செய்யுங்கள். வாழ்க்கையில் எந்த நிலையில் உள்ள கடமைகளை செய்தாலும் பலனில் பற்றில்லாமல் செய்தால் அது நம்மை ஆன்ம அனுபூதி என்னும் நிலைக்கு நிச்சயம் அழைத்து செல்லும். பலன் கருதி வேலை செய்பவன்தான் தனக்கென்று வாய்த்த கடமைகளை பற்றி குறைபட்டு கொள்வான். ஆனால் பலனில் பற்றில்லாதவர்களுக்கு எல்லா வேலைகளுமே ஒரேபோல் நல்லவைதான். சுயநலத்தையும் புலனின்ப நாட்டத்தையும் அழித்து ஆன்ம சுதந்திரம் பெறுவதற்கு தகுந்த கருவிகள்தான். நாம் எல்லோரும் நம்மை பற்றி மிக பெரிதாக எண்ணிக்கொள்கிறோம். நமது விருப்பத்தை விட தகுதிக்கு ஏற்பவே நமக்கு கடமைகள் வந்து சேர்கின்றன. போட்டி பொறாமையை எழுப்புகிறது, இரக்கத்தை அழித்து விடுகிறது. முணுமுணுப்பவர்களுக்கு எல்லா கடமைகளுமே வெறுப்பானவைதான். எதுவுமே அவர்களுக்கு திருப்தி தராது. அவர்களின் வாழ்க்கையே தோல்விதான். நமக்கென வாய்க்கின்ற கடமைகளை எப்போதும் தயாரான முழு மனதுடன் செய்து கொண்டே போவோம். அப்போது நிச்சயம் ஒளியை காண்போம். சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் உபதேசங்கள். மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதன் பொருள் பிறருக்கு நாம் உதவ வேண்டும், உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே. நாம் எதற்காக உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும்? மேலோட்டமாக பார்த்தால் உலகத்திற்கு உதவுவதற்காக, ஆனால் உண்மையில் நமக்கே உதவுவதற்காக. நாம் எப்போதும் உலகத்திற்கு உதவ முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அது ஒன்றே நமது மிக உயர்ந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும். நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்தோமானால் உலகிற்கு நம் உதவி சிறிது கூட தேவையில்லை என்பதை காணலாம். நீங்களோ நானோ வந்து உதவி செய்வோம் என்பதற்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லை. அழகிய இந்த உலகம் மிகவும் நல்லது. ஏனெனில் நாம் பிறருக்கு உதவி செய்வதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் இது தருகிறது என்று ஒரு சொற்பொழிவில் படித்தேன். கேட்கும்போது உணர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு நாம் உதவி தேவைப்படுகிறது என்று சொல்வது தெய்வ நிந்தனையாகாதா? உலகில் துயரம் மிகுந்திருப்பதை நாம் மறுப்பதற்கில்லை. நாம் சென்று பிறருக்கு உதவி செய்வதே செய்யத்தக்கவற்றுள் சிறந்தது. எனினும் பிறருக்கு உதவுவது என்பது நமக்கே நாம் உதவி கொள்வதுதான் என்பதை இறுதியில் உணர்வோம். உலகிற்கு உதவுவதால் கிடைக்கின்ற ஒரே உதவி நாம் பெறுகின்ற நன்னெறி பயிற்சிதான். இந்த உலகம் நல்லதுமில்லை, கெட்டதுமில்லை. ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஓர் உலகை உருவாக்கி கொள்கிறான். பார்வையற்றவன் உலகத்தை பற்றி சிந்திப்பானானால் அது மென்மை அல்லது கடினமானதாகவோ குளிர்ச்சி அல்லது சூடானதாகவோ இருக்கும். நாமும் மகிழ்ச்சி அல்லது வேதனையின் சேர்க்கை மட்டுமே.
இதை நாம் நம் வாழ்வில் நூற்றுக்கணக்கான முறை பார்த்திருக்கிறோம். பொதுவாக இளைஞர்கள் இன்ப நோக்குடனும் முதியவர்கள் துன்ப நோக்குடனும் உள்ளார்கள். இளைஞர்களுக்கு வாழ்க்கை முன்னால் உள்ளது. வயதானவர்களோ தங்கள் காலம் கடந்துவிட்டதென்று குறைபட்டு கொள்கிறார்கள். நிறைவேற்ற முடியாத நூற்றுக்கணக்கான ஆசைகள் அவர்களது மனதில் முட்டி மோதுகின்றன. ஆனால் இரு சாராரும் முட்டாள்களே. மனத்தின் எத்தகைய நிலையோடு வாழ்க்கையை பார்க்கிறோமோ அதற்கு ஏற்ப அது நல்லதாகவோ கெட்டதாகவோ தோன்றுகிறது. தன்னளவில் அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. நெருப்பு தன்னளவில் நல்லதோ தீயதோ இல்லை. அது நமக்கு இதமான வெதுவெதுப்பு தரும்போது ஆ எவ்வளவு அருமையான நெருப்போ என்கிறோம். விரலை சுட்டுவிட்டால் அதையே குறை கூறுகிறோம். எனினும் நெருப்பு தன்னளவில் நல்லதோ கெட்டதோ இல்லை. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்ற உணர்ச்சியை அது நம்முள் எழுப்புகிறது. உலகமும் அவ்வாறே. அது பூரணமானது. பூரணமானது என்றால் தன் குறிக்கோளை பூரணமாக நிறைவேற்றுவதற்கான அனைத்தையும் கொண்டது என்பதே. நாம் இல்லை என்றாலும் அது அழகாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். உலகிற்கு உதவி செய்ய வேண்டுமே என்று நினைத்து நாம் நம் தலையை புண்ணாக்கிக் கொள்ள வேண்டியதில்லை. என்றாலும் நாம் நல்லதையே செய்ய வேண்டும். பிறருக்கு உதவுவது என்பது ஒரு பேறு என்ற எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்குமானால் நன்மை செய்வதற்கான ஆசை மிகவும் ஆற்றல் வாய்ந்த தூண்டு சக்தியாகிவிடும். 5 காசுகளை கையில் எடுத்துக்கொண்டு உயரமான மேடையில் நின்று கொண்டு பிச்சைக்காரா இதோ என்று கூறாதீர்கள். அவன் இருந்ததால் தானே அவனுக்கு தானம் செய்து அதன் மூலம் உங்களுக்கு நீங்களே உதவ முடிந்தது என்று அவனிடம் நன்றியுடன் இருங்கள். பெற்றுக்கொள்பவன் அல்ல, கொடுப்பவனே பேறு பெற்றவன். உங்கள் தானத்திறத்தையும் இரக்கத்தையும் இந்த உலகத்தில் செயல்படுத்தி அதன் மூலம் நீங்கள் தூய்மையும் நிறைநிலையும் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி உடையவர்களாக இருங்கள். எல்லா நற்செயல்களுமே நம்மை தூய்மையை நோக்கி நிறைநிலையை நோக்கியே இட்டு செல்கின்றன. மிஞ்சி போனால் அப்படி என்ன பெரிதாக சாதித்து விட முடியும்? ஒரு மருத்துவமனையை கட்டுவீர்கள், சாலைகள் போடுவீர்கள், அறநிலையங்களை ஏற்படுத்துவீர்கள், அவ்வளவுதானே. ஒரு பெரிய அறக்கட்டளையை ஏற்படுத்தி 2-3 லட்சம் ரூபாய் சேர்க்கலாம். முதல் லட்சத்தில் மருத்துவமனை கட்டலாம். 2வது லட்சத்தை குடி விருந்து என்று கேளிக்கைகளில் செலவிடலாம். 3வது லட்சத்தில் பாதியை இதை நடத்துபவர்கள் திருடிக்கொண்டு போகும்படியும் மீதி இறுதியாக ஏழைகளுக்கு போய் சேரும்படியும் செய்வீர்கள். இவற்றால் ஆவது என்ன? இப்படி நீங்கள் கட்டுகின்ற கட்டிடங்களை புயல் ஒன்று 5 நிமிடத்தில் தரைமட்டமாக்கிவிடும். அதற்கு பிறகு என்ன செய்வது? குமுறி எழுகின்ற ஓர் எரிமலை நாம் அமைத்த எல்லா சாலைகளையும் மருத்துவமனைகளையும் நகரங்களையும் கட்டிடங்களையும் அடைத்து சென்றுவிடும். எனவே உலகிற்கு நன்மை செய்வது என்றெல்லாம் முட்டாள்தனமாக பேசுவதை விட்டுவிடுவோம். உங்களுடையவோ என்னுடையவோ உதவிக்காக அது காத்து கொண்டிருக்கவில்லை. என்றாலும் நாம் வேலை செய்ய வேண்டும். எப்போதும் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் அது நமக்கு ஓர் ஆசீர்வாதம். நாம் நிறைநிலை அடைய இது ஒன்றே வழி. நாம் இதுவரை உதவி செய்துள்ள எந்த பிச்சைக்காரனும் நம்மிடம் ஒரு சல்லை காசுக்கும் கடமைப்பட்டவன் அல்ல. எல்லா வழிகளிலும் நாம் தான் அவனிடம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனெனில் நமது தான சிந்தனையை தன்மீது செயல்படுத்த அவன் நம்மை அனுமதித்திருக்கிறான். நாம் உலகத்திற்கு நன்மை செய்துவிட்டோம் அல்லது செய்ய முடியும் அல்லது இன்னாருக்கெல்லாம் நாம் உதவி செய்வோம் என்றெல்லாம் நினைப்பது முற்றிலும் தவறு. அது முட்டாள்தனமான எண்ணம். முட்டாள்தனமான எண்ணங்கள் துன்பத்தை தான் கொண்டு வரும். நாம் யாரோ ஒருவருக்கு உதவி செய்ததாக எண்ணி அவன் நமக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவன் அப்படி செய்யாவிட்டால் நமது மனம் வேதனைப்படுகிறது. நாம் செய்பவற்றிற்கு ஏன் பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும்? நீ உதவி செய்தவனிடம் நன்றி கொள், அவனை கடவுளாக எண்ணிக்கொள். சகோதரர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் இறைவனை வழிபட அனுமதிக்கப்பட்டது ஒரு பெரும் பேறு அல்லவா? நாம் உண்மையிலேயே பற்றற்றவர்களாக இருப்போமானால் இந்த வீண் எதிர்பார்ப்புகளிலிருந்து வருகின்ற வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோம்.
எப்போதும் உற்சாகத்துடன் நற்செயல்களை செய்தபடி இருப்போம். பற்றற்று செய்யும் செயலினால் ஒருபோதும் துன்பமோ துயரமோ வருவதில்லை. இந்த உலகம் சுகதுக்கங்களின் சேர்க்கையாக என்றென்றும் இவ்வாறே போய்கொண்டிருக்கும். இந்த உலகம் நாயின் சுருண்ட வால் போல்தான் இருக்கிறது. அதை நிமிர்த்துவதற்காக மனிதர்கள் காலம் காலமாக முயன்று வருகிறார்கள். ஆனால் விட்டவுடனே அது சுருண்டு கொள்கிறது. சுருண்டு கொள்ளாமல் வேறென்ன செய்யும்? பற்றில்லாமல் செயல்புரிவது எப்படி என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மனிதன் கொள்கை வரியன் ஆக மாட்டான். இந்த உலகம் நாயின் சுருண்ட வால் போன்றது. அது ஒருபோதும் நேராகாது. இவ்வாறு தெரிந்து கொண்டால் நாம் கொள்கை வெறியர்களாக மாறமாட்டோம். கொள்கை வெறி மட்டும் இல்லாதிருந்திருந்தால் உலகம் இப்போது இருப்பதை விட எவ்வளவோ மேன்மையுற்றிருக்கும். கொள்கை வெறி மனித இனத்தை முன்னேற்றும் என்று எண்ணுவது தவறு. உண்மையில் இந்த கொள்கை வெறி மக்களிடையே வெறுப்பையும் கோபத்தையும் தூண்டி ஒருவரோடு ஒருவர் சண்டையிட செய்து இரக்கமில்லாதவர்களாக மாற்றி அவர்களை அவர்கள் இருந்த நிலையிலிருந்து தாழ்த்தவே செய்யும். நாம் என்ன செய்கிறோமோ, நம்மிடம் எது இருக்கிறதோ அதுதான் உலகிலேயே சிறந்தது. நாம் செய்யாதது, நம்மிடம் இல்லாதது, அது மதிப்பே இல்லாதது. இதுதான் நமது எண்ணம். எனவே உங்களிடம் கொள்கை வெறி தலை தூக்கும் போதெல்லாம் சுருண்ட நாய்வாலை நிமிர்த்தும் இந்த உதாரணத்தை நினைவு கூறுங்கள். உலகத்தை நினைத்து இரவெல்லாம் தூக்கம் கெட்டு நீங்கள் அவதிப்பட தேவையில்லை. நீங்கள் இல்லாமலே அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். கொள்கை வெறியை தவிர்த்தால் மட்டுமே உங்களால் திறமையுடன் செயல்பட முடியும். சமமான மனமும் அமைதியும் ஆராய்ந்து தெளியும் குணமும் குளிர்ந்த சிந்தனையும் மிகுந்த கருணையும் அன்பும் உடையவன்தான் உலகிற்கு நன்மை செய்கிறான். அதன் மூலம் தனக்கும் நல்லது செய்து கொள்கிறான். கொள்கை வெறி பிடித்தவன் முட்டாள். அவனிடம் இரக்கமில்லை. அவனால் உலகத்தையும் செம்மைப்படுத்த முடியாது. தானும் தூய்மையோ நிறைநிலையோ அடைய முடியாது. நாம் எல்லோரும் தான் உலகிற்கு கடன்பட்டிருக்கிறோமே தவிர உலகம் எந்த வகையிலும் நமக்கு கடன்பட்டிருக்கவில்லை. உலகத்திற்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய முடிந்தால் அது பெரும் பேறு. உலகிற்கு உதவி செய்வதன் மூலம் உண்மையில் நமக்கு நாமே உதவி செய்து கொள்கிறோம். இரண்டாவது கருத்து, இந்த உலகில் கடவுள் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகம் தட்டு தடுமாறிக்கொண்டு உங்களிடமோ என்னிடமோ உதவி தேடி நிற்கிறது என்பது உண்மையல்ல. கடவுள் எப்போதும் இருக்கிறார். அவர் மரணமற்றவர், எந்த நேரமும் செயல்புரிபவர், விழித்து கொண்டிருப்பவர். அண்ட சராசரங்கள் அனைத்தும் உறங்கும் போதும் அவர் உறங்குவதில்லை. அவர் இடைவிடாமல் செயல்புரிந்து கொண்டே இருக்கிறார். உலகில் உண்டாகின்ற எல்லா மாற்றங்களும் எல்லா வெளிப்பாடுகளும் அவருடையதே. மூன்றாவதாக, நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது. இந்த உலகம் நன்மை மற்றும் தீமை இவைகளின் கலப்பாகவே தொடர்ந்து இருக்கும். பலவீனர்களிடம் இரக்கம் கொள்வதும் தவறு செய்பவர்களிடம் கூட அன்பு செலுத்துவதும் நமது கடமை. இந்த உலகம் ஒரு பரந்த நன்னெறி கூடம். மேலும் மேலும் ஆன்மீக வலிமை பெறுவதற்காக அதில் நாம் அனைவரும் பயிற்சி செய்ய வேண்டும். நான்காவதாக, எந்த வகையான கொள்கை வெறியர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. ஏனெனில் கொள்கை வெறி என்பது அன்பிற்கு முற்றிலும் எதிரானது. கொள்கை வெறியர்கள் நாங்கள் பாவிகளை வெறுப்பதில்லை, பாவங்களையே வெறுக்கிறோம் என்று தேனுலக வாய் ஜம்பம் அடிப்பதை நாம் கேட்கிறோம். ஆனால் பாவிகளையும் பாவங்களையும் உண்மையிலேயே பிரித்து வேறுபடுத்தி காண்கின்ற ஒரு மனிதன் இருப்பானானால் அவனது முகத்தை காண உலகத்தின் எந்த மூலைக்கும் நான் போக தயாராக இருக்கிறேன். அப்படி பேசுவது எளிது. பொருளையும் அதன் குணத்தையும் தனித்தனியாக பிரித்து காண நம்மால் முடியுமானால் நாம் நிறை மனிதர்களாகி விடுவோம். ஆனால் அது எளிதான காரியமல்ல. மேலும் நாம் எந்த அளவிற்கு அமைதியானவர்களோ, நமது நரம்புகள் எந்த அளவிற்கு பதட்டமின்றி இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு நாம் அதிகமாக அன்பு செலுத்துவோம். நமது வேலையும் சிறந்ததாக இருக்கும்.